டிஎன்பிஎஸ்சி மேத்ஸ் ஷார்ட்கட் சுருக்குக. இங்கே கணக்கில் ரூட்டுக்குள்ளே ஒரே நம்பர் டிட்டோவாக வச்சு இன்ஃபினிட்டின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? நம்ம ஏற்கனவே ரூட்டுக்குள்ளே ஒரே நம்பராக ப்ளஸ் சிம்பிளாக வச்சு டிட்டோவாக வந்தால் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துட்டோம். அதே மாதிரி ரூட்டுக்குள்ளே ஒரே நம்பர் மைனஸ் சிம்பிளாக வச்சு டிட்டோவாக இன்ஃபினிட்டி வந்துச்சுன்னா அதையும் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துட்டோம். ரூட்டுக்குள்ளே ஒரே நம்பராக ப்ளஸ் மைனஸ் மாறி மாறி டிட்டோவாக வச்சுருந்தா எப்படி செய்கிறதுன்னு பார்த்தாச்சு. ரூட்டுக்குள்ளே ஒரே நம்பராக மைனஸ் ப்ளஸ் சிம்பிள் மாறி மாறி டிட்டோவாக வந்தால் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தாச்சு. சரியா? இதுக்கு முன்னாடி ரூட்டுக்குள்ளே ஒரே நம்பராக ப்ளஸ் மைனஸ் சிம்பிள் எதுவுமே வராமல் டிட்டோவும் வைக்காமல் வந்தால் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தாச்சு. இப்போது ரூட்டுக்குள்ளே ஒரே நம்பர் கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் மைனஸ் சிம்பிள் எதுவுமே கிடையாது, ஆனால் டிட்டோவாக வச்சுருக்காங்க, இன்ஃபினிட்டி போட்டிருக்காங்க. இந்த கணக்கு வந்தால் ரொம்ப சிம்பிள். கணக்கில் எந்த நம்பர் ரூட்டுக்குள்ளே இருக்கோ அதுதான் ஆன்சராக வரும். ஃபஸ்ட்டு கணக்குக்கு என்ன ஆன்சர்ப்பா? 7. இப்போ ரெண்டாவது கணக்கு பாருங்கள். ரூட்டுக்குள்ளே ஒரே நம்பராக வந்திருக்கு, டிட்டோவாக வச்சுருக்காங்க, இன்ஃபினிட்டி கொடுத்துருக்காங்க. சரியா? இப்போது இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? ரூட்டுக்குள்ளே என்ன நம்பர் இருக்கோ அதுதான் ஆன்சராக வரும். 11 தான் ஆன்சர். ஓகேவா? அதுக்கடுத்து ரூட்டுக்குள்ளே ஒரே நம்பர் வந்திருக்கு, டிட்டோவாக வச்சுருக்காங்க, இன்ஃபினிட்டி வந்திருக்கு. அப்போ ஆன்சர் என்னவாக இருக்கும்? ரூட்டுக்குள்ளே இருக்கிற நம்பர் தான் ஆன்சராக இருக்கும். அப்போ இந்த கணக்குக்கு 100 தான் ஆன்சர். அடுத்து ஒரு கணக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ரூட்டுக்குள்ளே 25ங்கிற நம்பர் ரிப்பீட்டடாக வந்திருக்கு, ப்ளஸ் மைனஸ்னு எந்த சிம்பிளும் இல்லை, டிட்டோவாக வச்சுருக்காங்க, இன்ஃபினிட்டி வந்திருக்கு. இப்போது இந்த கணக்குக்கு என்ன ஆன்சராக இருக்கும்? ரூட்டுக்குள்ளே இருக்கிற அந்த நம்பர் தான் ஆன்சராக இருக்கும். சரியா? அப்போ இந்த கணக்குக்கு ஆன்சர் 25. ஓகேவா? இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.